بسم الله الرحمن الرحيم الذين يبلغون رسالات الله ويخشونه ولا يخشون أحدا إلا الله சத்திய பாதை சபீலுல் முஃமினீன் உலமாக்களின் சத்திய குரல். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமிddin. அம்மா பஅத். فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والقرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم لن يشبع المؤمن من خير يسمعه حتى يكون منتهاه الجنة أو كما قال عليه الصلاة والسلام. விண் படைத்து மண் படைத்து மனிதகுலம் படைத்து மாநபியை எமக்களித்து மாமரையை இறக்கி வைத்த மகா கிருபையாளன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சற்குணசீலர் சாந்தி மதம் ஏந்தி வந்த சர்தாரே ஆலம் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் அவர்கள் தோழர்கள் மீதும் அவர்களை பின்துயர்ந்தவர்கள் பின்துயர்ந்து கொண்டிருப்பவர்கள் மறுமை நாள் வரை பின்துயர இருப்பவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஸலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, எங்கிருந்த போதிலும் எத்தருணத்திலும் படைத்த இறைவன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து கொள்ளும்படியும் அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கும்படியும் அவனுடைய விலக்கல்களை தவிர்த்து கொள்ளும்படியும் முதற்கண் அடியானாகிய எனக்கும் அடுத்ததாக அடியார்களாகிய உங்களுக்கும் வசியத் என்னும் அன்பு கட்டளை பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, நெருக்கமாக வந்திருந்து கொள்ளுங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். இடைவெளிகளை பூர்த்தி செய்து, முன்னால நிறைய இடங்கள் இருக்கு, அந்த இடங்களை பூர்த்தி செய்து நெருக்கமாக வந்து அமர்ந்து கொள்ளுங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். அன்பானவர்களே, நெருக்கமாக இருக்கிறது ஒரு நன்மையான காரியம், நல்ல செயல். தீனுடைய சபைகளில் அடிக்கடி உலமாக்கள் இதை ஞாபகப்படுத்துறது. ஒரு ஹதீஸே குதுசில, நீண்ட ஒரு ஹதீஸே குதுசி, அதுல தரஃபுல் ஹதீஸ் ஒரு சின்ன பகுதி, அதை மட்டும் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், இன்னும் சிஹாஹு சித்தா இது போன்ற ஆதாரபூர்வமான நூல்களிலே பதிவாகிய ஹதீஸுடைய ஒரு சிறு பகுதியை கூறுகின்றேன். நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸே குதுசியிலே கூறுகின்றான். லா யஷ்கா ஜலீசுஹு, லா யஷ்கா ஜலீசுஹு. யாரெல்லாம் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய சபையில் நெருங்கி ஒட்டி சேர்ந்து இருப்பார், அந்த சபையை விட்டு பிரிந்து தூரத்தில் ஒதுங்கி இருக்காம நெருங்கி ஒட்டி சேர்ந்து பக்கத்து பக்கத்தில் அமர்ந்திருப்பார், அவர் சீதேவியாகத்தான் இருப்பார். அவர் ஒரு நாளும் நஷ்டம் அடைய மாட்டார். இந்த ஹதீஸே குதுசியோட நான் நெருங்கி வாங்க என்று அழைத்த அழைப்பை முடிச்சு கொள்றேன். இதுக்கு பின்னால் அந்த ஹதீஸே குதுசியில சொல்லப்பட்ட சீதேவிகளுடைய பட்டியலில் நானும் வர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் நெருக்கமாக வந்து அமர்ந்திருந்து கொண்டு. அன்பானவர்களே,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் இவ்வுலகில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை விளங்குவதற்காக, தெரிந்து அறிந்து அது மாதிரி வாழ்வதற்காக எம் உயிரிலும் மேலான கண்மணி ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவ்வுலகிற்கு அனுப்பி வைத்தார். அவர்களுடைய சிறப்புகள் நாவினால் சொல்லி முடிக்க முடியாது, யார் எழுதினாலும் எழுதி முடிக்க முடியாது, யார் பாடினாலும் பாடி முடிக்க முடியாது. அவ்வளவு சிறந்தவர்கள்தான் எம் உயிரில் மேலான கண்மணி ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய சிறப்பை மிக எளிதாக நாம் விளங்கிக் கொள்வதற்கு குர்ஆனிய வசனத்தில் ஒரு வசனத்தை குறிப்பிட்டு அதை முடித்துக் கொள்கின்றேன். அவர்களுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் கூறுகின்ற நேரம், வரஃபஅனா லக திக்ரக், நபியே உம்மை பற்றி புகழ்ந்து பேசுகின்ற புகழ்கள் எல்லாத்தை காட்டிலும் உம்முடைய புகழை நாம் உயர்த்தி வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்றார். எத்தனை கோடான கோடான கோடி பேர் வந்து புகழ்ந்து பேசினாலும் பாடினாலும் எழுதினாலும் அது எல்லாத்துக்கும் மேலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழும் சிறப்பும் மகிமையும் மேன்மையும் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தூதர், அவரை போர் ஒரு அழகான பிள்ளையை எந்த தாயும் பெற்றெடுக்கவில்லை, அவரை போல் ஒரு அழகான மனிதனை எந்த கண்ணும் கண்டிருக்கவில்லை, காணப்போவதும் இல்லை. அன்பானவர்களே, எந்த ஒரு குறையும் இல்லாமல் படைக்கப்பட்டவர், தான் எப்படி படைக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டு, எனது கண் இவ்வாறு இருக்க வேண்டும், எனது காது இவ்வாறு இருக்க வேண்டும், எனது மூக்கு இவ்வாறு இருக்க வேண்டும், எனது வாய் இவ்வாறு இருக்க வேண்டும், எனது உதடு இவ்வாறு இருக்க வேண்டும், எனது பல் இவ்வாறு இருக்க வேண்டும், எனது உடல் இவ்வாறு இருக்க வேண்டும், எனது நிறம் இவ்வாறு இருக்க வேண்டும், எனது முடி இவ்வாறு இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் ஆசைப்பட்டதெல்லாமே கிடைக்க பெற்று படைக்கப்பட்டவரை போலுள்ளீர் என்று ஹதரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட வாழ்ந்த அவர்களுடைய தோழர் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாடி இருக்கின்றார்கள். அதன் அரபு வாசகங்கள், மா அஹ்ஸன மின்க லம் தரகத்து ஐனி வ அஜ்மல மின்க லம் தலிதி நிசா குலிக்த முபர்ரஅன் மின் குல்லி ஐ கஅன்னக கத் குலிக்த கமா தஷா. இப்படி சிறப்பி அவர்களுடைய சிறப்புகளை புகழ்ந்து பாடியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட புகழுக்குரிய அழகான அறிவு நிறைந்த எல்லா தகுதியும் வாய்ந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றும்படி, அவர்களுக்கு வழிபட்டு நடக்கும்படி, அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு வழிகாட்டலையும் எடுத்து நடக்கும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு விதியாக்கி வைத்திருக்கின்றார், சட்டமாக்கி ஷரியத்தாக மார்க்கமாக ஆக்கி தந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஹதரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அன்னிகாஹு மின் சுன்னதி, திருமணம் இருக்கின்றதே அது எனது வழிமுறையில் உள்ளது. வஃபி ரிவாயத்தின் உக்ரா, இன்னொரு அறிவிப்பிலே சொல்கின்றார்கள், ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் எனது வழிமுறையை வெறுக்கின்றாரோ, விரும்பவில்லையோ, ஆசைப்படவில்லையோ, வெறுத்து ஒதுக்குகின்றார், அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று கூறினார். ஆக அன்பானவர்களே, ஹதரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையில் ஒரு சிறந்த வழிமுறைதான் திருமணம் முடிப்பது. இந்த வழிமுறையை நாம் எவ்வாறு பின்பற்றுகின்றோம்? இந்த வழிமுறையை பின்பற்றி வாழக்கூடியவர்கள் எம்மில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி திருமணம் முடித்தார்களோ
அப்படி திருமணம் முடிக்கக்கூடியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமண வைபவங்கள் எப்படி நடந்ததோ அப்படி திருமண வைபவங்களை நடத்தக்கூடியவர்கள். எம்மில் எத்தனை பேர் இருக்கிறது? அன்பானவர்களே, ஹதரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலதார திருமணத்தை முடித்தவர்கள். குமரியையும் திருமணம் முடித்தார்கள், விதவையும் திருமணம் முடித்தார்கள், பணக்காரி கோடீஸ்வரியையும் திருமணம் முடித்தார்கள், ஏழையையும் திருமணம் முடித்தார்கள். அவர்கள் திருமணம் என்ற பாடத்தில் எல்லா வழிகாட்டலையும் செய்து தந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஹதரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா அவ்லம அலா ஷைஇன் மின் நிசாஇஹி மா அவ்லம அலா ஸைனப் அவ்லம பிஷாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமணத்தில் பல மனைவிமார்களை திருமணம் முடித்தவர்கள் அவர்களுடைய திருமணத்துக்கு போட்ட வலீமா விருந்து எப்படி இருந்ததென்றால், அவங்க ஆக கூடுதலாக செலவு செய்து போட்ட வலிமா விருந்து ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்ததற்குத்தான் ஆக கூடுதலாக செலவழித்து வலிமா விருந்து போட்டார். அந்த வலிமா விருந்து எந்த அளவுண்டா, அவ்லம பிஷாத்தின், ஒரு ஆடு அவ்வளவுதான், 100 ஆடு அறுத்து கொடுத்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 ஆடுகள் அறுத்து கொடுத்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய திருமணத்துக்கு ஒரு ஆடு அறுத்து வலிமா கொடுத்தார்கள். ஆக கூடுன செலவழித்து வலிமா கொடுத்த திருமணம் அதுதான். நாங்க ஊரெல்லாம் சொல்லி உலகமெல்லாம் சொல்லி அதை பறைசாற்றுவதற்கு எத்தனை அழைப்பிதழ்கள், அந்த அழைப்பிதழ்கள் எத்தனை மொடல்கள். அன்பானவர்களே, அழைப்பிதழ் கொடுப்பதற்கு அழைப்பிதழ் கொடுத்து ஒரு ரிசாலா ஒன்று அனுப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமண விருந்துக்கு அழைத்தார்கள் என்பதை எங்கு சரி காண முடியுமா? ஒரு கடிதம், ஒரு அழைப்பிதழ் அனுப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தார்கள் என்பதை எங்கு சரி பார்க்க முடியுமா? காண முடியவில்லையே. உங்களுடைய திருமணங்களை மஸ்ஜிதுகளிலே நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வழிமுறை, வீடு வீடா அதுக்கு ஒரு பலகார தட்டெடுத்து கொண்டு அதுக்கு அதிகமான பணங்களை விரயம் செஞ்சு அடிக்கிற அந்த இன்விடேஷன் கார்டு, அதுல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமும் போடுறது, தெருவுல கிடக்கும், வீட்டுல ஒரு மூலையில கிடக்கும், அதையும் போட்டு பொன் மாப்பிள்ளையிட பேரை போட்டு, வாப்பம்மாட பேரை போட்டு, குடும்பத்திட பேரை போட்டு, இந்த ஹால்ல இவ்வளவு பிரம்மாண்டமா எடுக்கிறோம். இது நபியுடைய வழிகாட்டல். அன்பானவர்களே, யாருடைய வழிகாட்டல்? ஒரு அழைப்பிதழ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமண விருந்துக்கு இப்படி ஒரு ரிசாலா கடிதம் ஒன்று, இன்விடேஷன் கார்டு ஒன்று அடித்து கூப்பிட்டு எடுத்து கொடுத்தார்கள் என்று காட்ட முடியுமா? அன்பானவர்களே, ஏன் செய்கின்றோம்? எதற்காக செய்கின்றோம்? பெருமைக்காக செய்கின்றோம், பேர் புகழுக்காக செய்கின்றோம். அன்பானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். குலு, நீங்க சாப்பிடுங்க, வஷ்ரபு குடிங்க, தாராளமா சாப்பிடுங்க, குடிங்க. இந்த வசனத்துக்கு
தாராளமா சாப்பிடுங்க, குடிங்க, ஆனா வீண் விரயம் செய்யாது. வலா துஸ்ரிஃப், வீண் விரயம் செய்யாது. அந்த இன்விடேஷன் கார்டு கூடாக யாருக்கு என்ன பயன்? அந்த காட்டை நாங்க கொடுக்கிறவருக்கு அந்த கார்டு கூடாக என்ன பயன் இருக்கின்றது? ஏதாவது பிரயோசனம் அடைகின்றாரா? அந்த கார்டு அடித்த காசுக்கு பள்ளியில ஒரு சதக்கா ஜாரியா செய்திருந்தால் மறுமை வரைக்கும் எங்கட கபருக்கு அந்த நன்மை வரும். மதரசாவில் ஒரு சதக்காவை செஞ்சிருந்தா மறுமை வரைக்கும் எங்களுக்கு அந்த நன்மை வரும். ஒரு ஏழை குமரை திருமணம் முடித்து கொடுத்திருந்தா மறுமை வரைக்கும் அந்த நன்மை வரும். ஒரு கிணத்தை அடித்து கொடுத்திருந்தால், ஒரு வீட்டை கட்டி கொடுத்திருந்தால் மறுமை வரைக்கும் அந்த நன்மை வரும். இன்விடேஷன் கார்டு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவழித்து இது அடிப்பதால என்ன பயன் இருக்கின்றது அன்பானவர்களே? வீண் விரயம் அல்லவா இது? பெருமைக்காக செய்வதல்லவா? அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இது நபியுடைய வழிகாட்டல் அல்ல. திட்ட தெளிவாக தெரிகின்றது. தெரிந்தும் அதை விட முடியவில்லை. இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு அல்லாமா இப்னு கத்தீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தஃப்சீர் இப்னு கத்தீரிலே விரிவுரை எழுதுகின்ற நேரத்தில் குலு நல்லா சாப்பிடுங்க, வஷ்ரபு நல்லா குடிங்க, வல்பசு நல்லா உடுத்துங்க, வத்தசத்தகு தாராளமா அள்ளி 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 சதகா கொடுங்க, தாராளமா செய்யுங்க, அள்ளி அள்ளி கொடுங்க, தான தர்மம் செய்யுங்க. ஆனா பெருமைக்காக ஒரு ரூபாவும் செலவழித்து விட வேண்டாம். பெருமைக்காக, பேருக்காக, புகழுக்காக என்ற மகண்ட கல்யாணத்தை எப்படி எடுத்த பாத்தியா? என்ற மகண்ட கல்யாணத்தை எப்படி எடுத்த பாத்தியா? இதற்காக செய்ய வேண்டாம். நஷ்டமே நஷ்டம். நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். ولا تغلل يدك مغلولة إلى عنقك ولا تبسطها كل البسط. அன்பானவர்களே, ولا تغلل அல்லது ولا تجعل அந்த வசனம் மறந்து விட்டது. அந்த ஆரம்ப பகுதி உங்களோட கைய கழுத்தோட ஒட்டி வச்சு கொள்ளாதீங்க, லொக் பண்ணி வச்சு கொள்ளாதீங்க. அப்படின்னா கஞ்சத்தனம் காட்டாதீங்க, கஞ்சத்தனம் காட்டாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கு அடுத்தது சொல்றாங்க. இதான் எங்கட ஜும்மாவுடைய தலைப்புக்கு தேவையான தலீல், ஆதாரம். வலா தப்சுத்ஹா குல்லல் பஸ்த், வலா தப்சுத்ஹா குல்லல் பஸ்த். அள்ளி விரிச்சி செலவழிச்சுதான். நிறைய இன்விடேஷன் கார்டு, மரதோண்டி கல்யாணம், இது யாரோட வழிமுறை? மரதோண்டி கல்யாணம் என்று ஒன்று இருக்கா? அன்பானவர்களே, திருமணம் என்றால் ஈஜாப் கபூல், ஈஜாப் கபூல். ரெண்டு சாட்சி இருப்பாங்க, மனைவியுடைய வலி இருப்பாரு, மாப்பிள்ளை இருப்பாரு, மகர் இருக்கும். அந்த மாப்பிள்ளைட்ட மனைவியுடைய வழி சொல்லுவாரு, ஏண்ட மகளை அல்லது ஏண்ட தங்கச்சிய அல்லது ஏண்ட பேர பிள்ளைய அந்த வழி சொல்லுவார். உங்களுக்கு நான் இந்த மகரை எடுத்து திருமணம் முடிச்சு தந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாப்பிள்ள, நீங்க அந்த மகளை திருமணம் முடிச்சு தந்தத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், ஒப்புக்கொண்டேன் என்று சொல்லுவாரு. இதோட திருமணம் முடிஞ்சேன். இதான் திருமணம். மரதோண்டி கல்யாணம், அடையாளம் போடுவது. ஆடா மாடா அன்பானவர்களை, அடையாளம் போடுவது. ஆடா மாடா, ஆட்டுக்கு மாட்டுக்கு தான் அடையாளம் போடுறான்.
அடையாளம். எங்க இருந்து வந்த வழிமுறைகள் இதெல்லாம்? யார் காட்டிய வழிமுறைகள்? மகர் கொடுத்து திருமணம் முடிக்கணும், ஈஜாப் கபூலோட நடக்கணும், 2 சாட்சிகள் இருக்கணும். இதான் இஸ்லாம் சொன்ன திருமணம். நாம செய்கிற திருமணங்கள் அல்லாஹு அக்பர், பாட்டு, கூத்து, கும்மாளம், பொன்சோடிகள், பேசியல் பண்றது, போட்டோஸ் எடுக்கிறதுக்கு அதுக்கு வேறையா லட்சக்கணக்கில் கொடுக்குற அந்த போட்டோ பிடிக்கக்கூடிய ஆளு லட்சக்கணக்கில் கொடுத்து நேரத்தோட புக் பண்ணி வைக்கிறது. அவர் ஒவ்வொரு ஏங்கல்ல போட்டோ பிடிப்பாரு. அப்படி தூக்கி தாங்குறா போல, தொங்குறா போல, கட்டி அணைக்கிறா போல. இதெல்லாம் யாருடைய வழிமுறை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் வழிமுறையில் இது இருந்ததா? இல்ல அன்பானவர்களே. خيرுல் குரூனி கர்னி ثم الذين يلونهم ثم الذين يلونهم ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நூற்றாண்டுகளில் சிறந்த நூற்றாண்டு எனது நூற்றாண்டு, அதற்கு பின்னால வந்தவங்க, அதற்கு பின்னால, இப்படி ஹிஜ்ரி 300க்கு உள்ளுக்குள்ள வாழ்ந்த அந்த மக்களுடைய வழிமுறையில் இப்படி திருமணம் நடந்ததா? எங்கு சரி காட்ட முடியுமா? அப்படி ஒரு வழிமுறை இல்லையே. நபியுடைய வழிமுறையில் இல்லாத திருமணத்தில் எப்படி பரக்கத் இருக்கும்? அதனால தான் அல்லாஹ் சொல்றான், வலா தப்சுத்ஹா குல்லல் பஸ்த். அள்ளி இறைச்சி போதா குறைக்கு கடன் வாங்கி, ஹோல் புக் பண்ணி, கார் புக் பண்ணி, பொன்சோடிச்சு, நகை நட்டு வாங்கி போட்டு, சீதனம் கொடுத்து, இப்படியெல்லாம் திருமணம் முடிப்பதற்கு அல்லாஹ்வும் ரசூலும் வழிகாட்டவில்லை. அதை மீறி செய்வீர்கள் என்று சொன்னால் ஃபதகுத மலூமம் மஹ்சூரா, பழிப்புக்குரியவர்களாக, நாயகத்துடைய சுன்னாவை வீணாக்கியவர்களாக, அந்த சுன்னாவை கேவலப்படுத்தியவர்களாக, பழிப்புக்குரியவர்களாக நீங்க மாறுவீங்க. அது மாத்திரமல்ல, நஷ்டமடைந்து உட்காருவீங்க. இப்படியெல்லாம் பெரிய ஆடம்பர திருமணம் எடுத்த எத்தனையோ தம்பதிகள் இன்று விவாகரத்து செய்து பிரிந்து வாழ்கின்றார்கள். கொடிகட்டி பறந்த திருமணங்கள், கடல்ல கப்பல்ல எடுத்த திருமணங்கள், ஆகாயத்தில் எடுத்த திருமணங்கள், விமானத்தில், இப்படியெல்லாம் எடுத்த திருமணங்களின் திருமண தம்பதிகள் வெவ்வேறாக பிரிந்திருக்கின்றார்கள். அதிகமான விவாகரத்துகள் நடப்பதற்கான காரணம் ஆரம்ப கட்டமே பிள உள்ளது. சொல்லுவாங்க, முன்கோணல் முற்றிலும் கோணல். ஆரம்பமே திருமணம் எடுத்த முறையே பில, அதால எல்லாமே பில. அது கங்கால பெரிய கஷ்டம் நஷ்டம். அந்த திருமணம் முடித்த கணவன் மனைவிக்கு நபியுடைய சுன்னாவுல இல்லாததுல எங்க பரக்கத் இருக்கும்? நபியுடைய சுன்னாவுல உள்ளதுல தான் பரக்கத். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லவ் ரஃபஅது ஹஜரன் லரஜவுது. நான் ஒரு கல்லை தூக்கி அந்த கல்லு தங்கமாகணும், வெள்ளியாகணும் அப்படின்ற ஆதரவு வச்சேன்டா அப்படி ஆகிடும். ஏன் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? என்ற திருமணத்தை சிம்பிளா எடுத்தேன். எவ்வளவு சிம்பிளா எடுத்தேன் தெரியுமா? என்ற உயிரிலும் மேலான கண்மணி ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட திருமணத்துக்கு அழைப்பு கொடுக்கவில்லை. அவங்கள கூட கூப்பிடல. நான் திருமணம் முடிச்சு புது மாப்பிள்ளையா இருக்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பார்த்து கொண்டு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், உங்களோட ஜுப்பாவுல ஒரு மாதிரி கலர் ஒன்று பட்டிருக்க, என்ன விசேஷம்?
வித்தியாசமா இருக்கிறீங்க, என்ன விசேஷம்? சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் திருமணம் முடித்து விட்டேன் என்று சொன்னாங்க. அப்படியா? அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. எவ்வளவு சிம்பிளா எடுத்துறீங்க. அவுலி வலவு பிஷாத்தி, ஒரு ஆட்டை கொடுத்து உங்களோட வலிமாவை போட்டுடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர். நான் கல்லை தூக்கினாலும் அது தங்கமா மாறி. ஒரு சமயம் மதீனா அதிர்ந்து போகுது, மதீனா அதிர்ந்து போகுது, பூமி அதிருது, ஊரே அதிருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, என்ன சத்தம், என்ன அதிர்வு? சொன்னாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒட்டக கூட்டம், வியாபார கூட்டம், அந்த ஒட்டகையில் வணிக பொருட்களை ஏற்றி கொண்டு ஊருக்குள்ள என்டர் ஆகிறார். அதான் அந்த அதிர்வு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவங்களோட சொத்து செல்வத்தை விட அல்லாஹ்ட கூலி வல ஸவாபுல்லாஹ் அஅலம், அல்லாஹ்ட கூலி ரொம்ப பெருசு அப்படின்றாங்க. இந்த செய்தி கேட்டதோட அது அவ்வளவுத்தையும் அல்லாஹ்ட பாதையில செலவழிச்சிட்டேன்டா. அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர். அவரை பார்த்து அவுலி வலவு பிஷாத்தி, வலவு ஒரு கொஞ்சம், கொஞ்சத்துக்கு சொல்றது வலவு, ஒரு கொஞ்சம், அந்த ஒரு ஆட்ட சரியா இருக்கு, கொஞ்சமா சின்னதா சிம்பலா நோமலா, பெரிய செலவில்லாம ஆடம்பரம் இல்லாம வலிமாவை கொடுத்துடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த வலிமாட உச்சகட்டமே ஒரு ஆடுதான். மற்ற வலிமாவெல்லாம் அதுக்கு கீழே தான். இதான் நபியுடைய வழிமுறை, எங்கட வழிமுறை. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏழைகளுக்கு மட்டும் அழைப்பு கொடுக்கறல்ல, பணக்காரர்களுக்கு மட்டும்தான் அழைப்பு. திருமணத்துக்கு யார் யாரெல்லாம் ஊர்ல பெரிய புள்ளி, யார் யாரெல்லாம் கோடீஸ்வர, யார் யாரெல்லாம் பெரிய ஜொப்ல பதவியில இருக்கிறாங்க, இவங்களை தேடிதான் கொடுக்கிறேன், இவங்களை தான் அழைக்கிறேன். ஏழை எளியவர்களுக்கு அல்ல. அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ் கூறுகின்றான், நீங்க செலவழிக்கிறது வஆத்திதல் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன வப்னஸ் ஸபீல். நீங்க யாருக்கு செலவழிக்கணும்? உங்களோட சொந்தக்காரன், கூட பிறந்த ரத்தம், கஷ்டப்படுவான், ஓட்ட வீட்டுல இருப்பான், ஓலை வீட்டுல இருப்பான், ஒரு தொழில் இருக்காது, புள்ள குட்டி எல்லாம் படிக்க வச்சுக்க இயலாம கஷ்டப்படுவான். வாப்பா அம்மா ஒரு சின்ன கொட்டுள்ள இருப்பாங்க, கூட பிறந்த தாத்தா தங்கச்சி ஒரு ஏழையா கஷ்டப்பட்டவங்களா இருப்பாங்க. ரத்த உறவு சொந்தங்கள், இவங்களுக்கு அவங்களோட ஹக்குகளை கொடுங்க. உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அந்த அருட்களை செலவழிங்க, அந்த செல்வங்களை செலவழிங்க. வல் மிஸ்கின், ஏழை எளியவர்களுக்கு கொடுங்க. ஊருக்குள்ள பக்கத்து வீட்டுல எல்லாம் கஷ்டமா இருப்பாங்க, ஊருக்குள்ள எவ்வளவு பேர் கஷ்டத்துல இருப்பாங்க, நோயில இருப்பாங்க, கடல்ல இருப்பாங்க, ஏழை குமர கட்டி கொடுக்க இயலாம இருப்பாங்க, வசிப்பதற்கு வீடு இல்லாம இருப்பாங்க, எவ்வளவு பிரச்சனைகள் இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்களோட ஹக்குகளை கொடுங்க, செலவழிங்க. வபன சபீல், பிரயாணிகளுக்கு செலவழிங்க. வலா துபத்திர் தபுதீரா, சும்மா வீண் விரயம் செய்ய வேண்டாம். அந்த கல்யாணம், இந்த கல்யாணம், அந்த விசேஷம், இந்த விசேஷம், அதுக்கு இன்விடேஷன் அடிக்கிறது, ஆள் அனுப்புறது, பாட்டு எடுக்கிறது, போட்டோ பிடிக்கிறது, இப்படி அன்பானவர்களை மேடை அடிக்கிறது, பேனர் அடிக்கிறது, இதுக்கெல்லாம் செலவழிக்கிறது. வலா துபத்திர் தபுதீரா இன்னல் முபத்திரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன். அப்படி அத்துமீறி செலவழிக்க கூடியவர்கள், வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள், தேவைக்கு அப்பால் செலவழிக்க கூடியவர்கள், இவங்க ஷைத்தானுடைய சகோதரர்களாக இருக்கிறார்கள், ஷைத்தான்களுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ். அன்பானவர்களே, சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபாக்கள் நீண்ட காலம் வாழ்ந்த ஒரு சஹாபி சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க திருமணம் முடிச்சு அவங்களோட மனைவியோட வீட்டுக்கு போறாங்க. போகும்போது நண்பர்களும் சேர்ந்து வராங்க. நண்பர்கள்ட்ட சொன்னாங்க, வீட்டுக்கிட்ட வச்சு சொன்னாங்க, நீங்க வரையலாம், நீங்க உள்ள வரையலாம், நீங்க என்ற மனைவியை பார்க்கலாம், நீங்க திரும்பி போங்க, இர்ஜிஉ ஆஜரகுமுல்லாஹ், நீங்க திரும்பி போங்க, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான், கூலி தருவான், நீங்க திரும்பி போங்க, நீங்க உள்ள வரையலாம். தண்ட பொம்பளைய மனைவிய
தன் நண்பர்கள் பார்ப்பதற்கு அனுமதிக்கவில்லை. திருப்பி அனுப்பிட்டாங்க. நாங்க கூட்டி கொண்டு காற்று பொம்மை குட்டியாட்டம் வெள்ள நெட் அடிச்சு வெள்ள கவுன் நெட் கவுன் அடிச்சு பாப்புலையாட்டம் ஈக்கும் பொண்ணு வந்தா பாரு பாருன்னு அவ்வளவு பேருக்கும் காட்டு பெருமை. பெயிண்ட் அடிச்சா போல சோடிக்கிற. அல்லாஹ் பாதுகாக்கும். அன்பானவர்களே சொன்னாங்க வெளியே போங்க, நண்பர்களுக்கு உள்ள வரையில வெளியே போங்கன்னு அனுப்பிட்டு வீட்டை பார்க்குறாங்க. வீடு சோடிச்சு வச்சிருக்கு, அலங்காரிச்சு வச்சு. கேட்டாங்க உங்களோட வீட்டுக்கு காய்ச்சலான்னு கேட்டாங்க. மஹ்மூமுன் பைத்துக்கும், உங்களோட வீட்டுக்கு காய்ச்சலா அப்படின்னு கேட்டாங்க. அம் தஹவ்வலத்தில் கஅபத்து ஃபீ கிந்தா, அல்லது கஅபத்துல்லாஹ் உங்களோட வீட்டுக்கு மாத்திட்டாங்களா இப்படியே கேட்டாங்க. சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க எங்களோட வீட்டுக்கு காய்ச்சலும் இல்லை, கஅபத்துல்லாஹ் இங்க மாத்தவும் இல்லை, திருமணம்னு சொல்லி சோடிச்சோம். சோடிச்சிங்களா? நான் உள்ள வர மாட்டேன், அவ்வளத்தையும் கலட்டுங்க. அவ்வளத்தையும் கலட்டுனாங்க. வீட்டுடைய திரைப்புடவை, வீட்டு வாசல் தலைவாசலுக்கு போட்டு இருக்கிற திரைப்புடவை அது மட்டும் தான் இருக்கணும், மற்ற எல்லாத்தையும் கலட்ட வச்சாங்க. அவ்வளத்தையும் கலட்டிக்க பிறகுதான் உள்ள போனாங்க. உள்ள போய் பார்த்தா நிறைய சாமான், கிஃப்ட் ஐட்டம். அதை வாங்குறதுக்கு, அடுக்கிறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆளை போடுறேன். நாங்க எல்லாம் கிஃப்ட் கொண்டு வருவாங்க. கிஃப்ட் வாங்கி வாங்கி அடுக்கிற வெட்டிங் கலெக்ஷன். திருமணத்துக்காக ஷாப்பிங் செய்யறேன், கடைகளுக்கு போய் திருமணத்துக்காக சாமான் வாங்குறேன். மாப்பிள்ளை பொண்ணுக்கு சாமாங்க வாங்குறேன், வாங்கி குமிக்கிறேன், நிறைச்சு வைக்கிறேன். அன்பானவர்களே பார்த்தாங்க, பார்த்துக்கிட்டு கேட்டாங்க லிமன் ஹாதல் மத்தா, இந்த பொருட்கள் எல்லாம் யாருக்கு? சொன்னாங்க மத்தாஉக்க வ மத்தாஉ இம்ராஅத்திக, உங்களுக்கும் உங்களோட மனைவிக்கும் தான் அப்படின்னாங்க. சொன்னாங்க மா பிஹாதா அவ்சானி கலீலி, ஏண்ட நேசர் அன்பர், ஏண்ட நண்பர் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழிமுறை எனக்கு காட்டித் தரவில்லை. அவர்கள் இந்த வழிமுறை எனக்கு கற்றுத் தரவில்லை, சொல்லித் தரவில்லை. இது எங்க உள்ள வழிமுறை? மொய்யலுறது. அன்பானவர்களே, ஏண்ட நேசர் இந்த வழிமுறை எனக்கு காட்டித் தரவில்லை என்று சொல்லிவிட்டு இதெல்லாம் அப்புறப்படுத்துங்க, அதெல்லாம் அப்புறப்படுத்திட்டாங்க. அதுக்கு பின்னால பார்த்தாங்க வேலை செய்யறதுக்கு ஆக்கள் நிற்கும். லிமன் ஹாதல் ஹதம், இந்த வேலையாட்கள் எல்லாம் யாருக்குன்னு கேட்டாங்க. உங்களுக்கும் உங்களோட மனைவிக்கும் பணிவிட செய்யத்தானே, அதெல்லாம் தேவையில்லை, அனுப்புங்கன்ட்டாங்க. மா பிஹாதா அவ்சானி கலீலி, என்ற கலீல் இப்படி எனக்கு வசியத் செய்யவில்லை. அவ்சானி கலீலி அல்லா உம்சிக்க, சொன்னாங்க இல்லா அன் இல்லா உன்கிஹ அவ் இல்லா அன்கிஹ அவ் உன்கஹ, சொன்னாங்க இல்லா அன்கிஹ அவ் உன்கஹ. சொன்னாங்க ஏண்ட கலீல், ஏண்ட நண்பர் என்னத்தை எனக்கு நேசிச்சார்னா, நான் திருமணம் முடிச்சிக்கிற பொம்பளை அது எனக்கு போதும், அதுக்கு கீழே நிறைய வேலையாட்கள் பணிவிட செய்கிறார்கள், அதெல்லாம் தேவையில்லை, அதோட போதும். அன்பானவங்களே, அதுக்கு அடுத்தது பார்த்தாங்க அவங்களோட நண்பிகள்லாம் இருந்தாங்க. அந்த நண்பிகள்லாம் பிடிச்சி அனுப்பி விட்டாங்க. நீங்க எல்லாம் வெளியே போங்க, நானும் மனைவியும் தனியே இருக்கிறேன், வெளியே அனுப்புனாங்க. அதுக்கு பின்னால அந்த அறையுடைய கதவை சாத்தினாங்க, திரைய போட்டாங்க, போட்டு மனைவியை மறைச்சு உள்ள வச்சாங்க. இப்ப மனைவியோட பேசுறாங்க. வந்து மனைவிக்கு அருகாமையில் அமர்ந்தாங்க. அமர்ந்து மனைவியோட நெத்தி ரோமத்தை தடவி, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக, உங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, மனைவிக்காக துவா செஞ்சாங்க. துவா செஞ்சு போட்டு, அன்பானவர்களே, ஏண்ட கலீல் என்னத்தை எனக்கு ஏவி இருக்கிறாங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வை வழிபடுறதை எனக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க, வசியத் செஞ்சிருக்கிறாங்க. அதனால நாங்க அல்லாஹ்வை வழிபடுவோம் என்று சொல்லி அந்த மனைவியும் அவங்களும் சேர்ந்து தொழுதாங்க.
தொழுது முடிச்சு விட்டு தான் கணவன் மனைவி ஒன்னா இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில நண்பர்கள் கூட்டாளிகள் எல்லாரையும் துரத்திட்டாங்களே, வந்தாங்க. வந்து என்னப்பா எப்படி கேட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. திரும்ப என்னப்பா எப்படி? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, கேட்க வேணாம். திரும்ப என்னப்பா எப்படி? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, கேட்க வேணாம். மூன்றாவது விடத்தத்துக்கு பின்னால சொன்னாங்க, வெளியில நடக்கிற விஷயங்களும் உங்களுக்கு கேட்கலாம். ஏண்டா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத் செஞ்ச விஷயங்கள்ல ஒன்றுதான் வெளியில கண்ணுக்கு புலப்படுற விஷயங்கள். என்ன ஏதென்று கேட்கலாம், விசாரிக்கலாம். ஆனா மறைவுல நடக்கிற விஷயம் இருக்க, அதை கேட்க கூடாது, விசாரிக்க கூடாது. அதே நேரத்தில் அதை கேட்டு விசாரிச்சவனுக்கு அந்த மறைவுல நடந்ததை எவனும் சொன்னான்டா, 2 கழுத ரோட்ல புனைகிறத போலண்டா. 2 கழுத ரோட்ல புனைகிறத போல. கணவன் மனைவிக்குள்ள என்ன நடந்தது? செல்ஃபி எடுத்து போடுறது கணவனும் மனைவி, டிக்டாக்ல போடுறது, சோசியல் மீடியாக்கள்ல போடுறது. என்ன திருமணம் முடிச்சிட்டா, புது மாப்பிள்ளையா, புது பொண்ணா, அல்லாஹ் பாதுகாக்கணும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடம் அல்ல. திருமணம் என்ற சுன்னத்தின் வழிமுறையில் இது இல்லை. அன்பானவர்களே, அல்லாஹ் ரசூல் விரும்பிய முறையில் நாங்க திருமணம் முடிக்கணும், முடிச்சு வைக்கணும், முடிக்கணும், முடிச்சு வைக்கணும். இந்த ஆடம்பர திருமணங்களை தவிர்க்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சாரார புகழ்ந்து கூறுகின்றான். எந்த அளவுக்கு புகழ்கின்றான் என்றால், ரஹ்மானுடைய அடியார்கள் என்று சொல்றான். வ இபாதுர் ரஹ்மான், இபாதுர் ரஹ்மான் அல்லாஹ் புகழ்ந்து சொல்றான். அவங்க யாரு தெரியுமா? நிறைய புகழ்களை சொல்றான். சொல்லி போட்டு எங்கட தலைப்புக்குரிய ஒரு புகழையும் சொல்றான். வல்லதீன இதா அன்ஃபகு, வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு, வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு. அந்த இபாதுர் ரஹ்மான் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்களுடைய செலவீனங்கள் எப்படி இருக்கும் என்றால், அவர்கள் செலவழிக்கின்ற சந்தர்ப்பத்திலே வீண் விரயம் செய்யவே மாட்டார்கள். செலவழிக்காமல் கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள். மாற்றமாக வக்கான பைன தாலிக கவாமா, நடுநிலையாக இருப்பார், நடுநிலையாக இருப்பார். அன்பானவர்களே, நான் முன்னால சொன்ன அந்த குழு வஷ்ரபு, நல்லா தின்னுங்க, குடிங்க, நல்லா உடுத்துங்க, தான தர்மங்கள் செய்யுங்க, பெருமைக்காக வீண் விரயத்துக்காக செலவழிச்சிடாதீங்க. அந்த ஹதீஸ் தஃப்சீர் இப்னு கதீர்ல அதை சொல்லி போட்டு பின்னால கடைசியா ஒரு வாசகம் அந்த ஹதீஸ்ல வருது. அல்லாமா இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. எப்படி என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்ட அடியானுக்கு கொடுத்த நிஅமத்தை தண்ட அடியான் மக்களுக்கு காற்றத விரும்புகின்றான். நாங்க எதுக்காக செலவழிக்க முடியும்? ஊருக்கே திருமணத்துக்கு வலிமா போடுறோம். நாங்க எப்படி செலவழிக்கணும்? எந்த நியத்துல செலவழிக்கணும்? ஏண்ட மகளோட திருமணத்தை போல ஊர்ல ஒரு திருமணம் நடக்கல, நான் தான் எடுத்துக்கிறேன். அந்த நியத்துல இல்ல. எந்த நியத்துல செலவழிக்கணும்டா, மகளுக்கோ மகனுக்கோ இவர் சந்தோஷமாக, மாப்புள ஊட்டாக்கள் மகளுக்கு மகளோட திருமணத்தை முடிச்சதுக்கு நீங்க சாப்பாடு போட்டுத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிபந்தனை இட்டு சாப்பாடு கேட்க முடியாது. பொன் வீட்டாக்கள் மகளை திருமணம் முடிச்சு வைக்கிறோம், அந்த சொந்தத்தை கூப்பிட்டு ஒரு சாப்பாடை போடுவோம், தாராளமா போடலாம், அது தடை இல்லை, அது ஹராமும் இல்லை. ஒரே ஒரு மகள், தாராளமான வசதி இருக்கு, செலவழிக்கலாம். இவர் ஊருக்கே சாப்பாடு போடுறாரு, நல்ல விஷயம், தாராளமா செய்யலாம்.
ஆனா இந்த ஏழைகளை விட்டு போட்டு பணக்காரர்களை மட்டும் டார்கெட் பண்றது அது செய்யலாம். செலவழிக்கலாம். இவர் செலவழிக்கும் போது எந்த நியத்துல செலவழிக்கணும்? என்ற ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு தந்த அருட்கொடைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு தந்த அருட்கொடைகளை பத்தி மக்களுக்கு நான் சொல்கின்றேன், எடுத்து காட்டுகின்றேன் என்ற நியத்துல செலவழிக்கிறேன். நான் வீண் விரயம் செய்யக்கூடாது. ஒரு ஆடு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக கூடுன வலிமா கொடுத்தாங்க இப்படின்னு சொன்னதெல்லாம் கேட்டுட்டு, அன்பானவர்களே, இதெல்லாம் கேட்டுட்டு இதுக்கு முன்னால செலவழிச்சு திருமணம் எடுத்தவங்க ஊர்ல கிரேண்டா செஞ்சிருப்பாங்க. அவங்களோட உள்ளத்தை பொழந்து நாங்க பார்க்கல. அவங்க பெருமைக்கு செஞ்சாங்களா அல்லது தண்ட மஹல்ல வச்ச பாசத்துக்காக அல்லாஹ்வுக்காக சதகா செய்யற நியத்துல செஞ்சாங்களா? அதெல்லாம் நாங்க அவங்களோட உள்ளத்தை திறந்து பார்க்கல. அன்பானவர்களே, எதை செய்வதாக இருந்தாலும் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில் குர்ஆன் ஹதீஸுக்கு இணங்க உலமாக்களை அணுகி நான் இப்படி ஒரு திருமணம் எடுக்க போறேன், என்ன முறையில செய்யலாம், எனக்கு ஆசை, என் பிள்ளைக்காக செலவழிக்கிறது நிறைய ஆசை இருக்கு, நான் எப்படி செய்யலாம், உலமாக்களை அணுகி கேட்டு தெரிஞ்சு முறையாக திருமணங்களை எடுக்கணும். திருமண வீடுகள்ல பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி, அன்பானவங்க, எங்கட முஸ்லிம் சமூகம் நடனமாடி மாப்புல பொஞ்சாரி சேர்ந்த ஆற்றத்தோட சேர்ந்து மற்றவங்களும் சேர்ந்து ஆடுறாங்க. மாப்பிள்ளைக்குத்தான் திருமணத்துக்கு ஆடை வாங்குறதுக்கு செலவழிச்சு எல்லாம் மீறி அவங்களோட தகுதிக்கு மிஞ்சி செலவழிச்சு எடுக்கிறாங்கன்னு பார்த்தா மாப்பிள்ளையிட மாமா, மாப்பிள்ளையிட சாச்சா, மாப்பிள்ளையிட நானா, மாப்பிள்ளையிட நண்ப இப்படின்னு சொல்லி அவங்களும் மாப்பிள்ளையை விட சிறப்பா கிரேண்டா செலவழிச்சு எடுக்கிறாங்க. சில வயசாளிகள் கூட திருமண வீட்டுல, அன்பானவர்களே, மாப்பிள்ளையை விட கிரேண்டா, மாப்பிள்ளையை விட பொண்ணை விட கிரேண்டா உடுத்தணும் உடுத்துறாங்க. காட்டுறதுக்கு பெருமை. இப்படி செய்யலாம். நான் முன்னால சொன்ன ஹதீஸ்ல நல்லா சாப்பிடுங்க, சாப்பிட கொடுங்க, நல்லா குடிங்க, குடிக்க கொடுங்க, நல்லா உடுத்துங்க, உடுத்த கொடுங்க, தான தர்மம் செய்யுங்க. ஆனா பெருமைக்காக எடுத்துடாங்க. அன்பானவர்களே, இஸ்லாம் எதையும் நடுநிலையா பார்க்குது. ஹைருல் உமூரி அவ்ஸத்துஹா, காரியங்கள்ல மிகச் சிறந்த காரியம் நடுநிலையை கையாளுகின்ற காரியம். அதால நாங்க திருமணம் எடுப்பதற்கு முன்னாலே நாங்க எப்படி நபியுடைய வழிமுறையில் சுன்னாவில் திருமணம் எடுக்க வேண்டும் என்ற விடயத்தை படிக்க வேண்டும். அதை படிக்கணும், ஒரு வழி படிக்கணும். ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு வைக்க கூடியவர் அந்த திருமணத்துடைய நிபந்தனை என்ன, அந்த திருமணத்துக்கு எது இருக்கணும், எது இருக்க கூடாது, எது சுன்னா, எது பித்ஆ, எது நேர்வழி, எது வழிகேடு, எது அல்லாஹ்வுடைய அன்பையும் பொருத்தத்தையும் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் பெற்றுத்தரும், எது அல்லாஹ்வுடைய கோபத்தையும் சாபத்தையும் பெற்றுத்தரும். இதை படிக்கணும். இதை ஒரு கொஞ்ச நேரத்துல, குறிப்பிட்ட நேரத்துல, ஒரு ஹுத்பாவுல இதை முழுமையா பேசி விளங்கப்படுத்த முடியாதப்பா. உங்களோட காலடிக்குள்ள ஊருக்குள்ள எத்தனையோ உலமாக்கள் இருக்கிறார். அவங்களோட காலடிக்கு போய் கால் மடித்து இதை படிங்க அன்பாங்க, படிங்க அன்பாங்க. ஹதீஸ்ல வருது, யார் மஸ்ஜிதுக்கு ஒரு நன்மையான விடயத்தை படிக்க அல்லது படிச்சு கொடுக்க வாராரோ அவருக்கு பூர்த்தியான ஹஜ் செய்த நன்மை அல்லாஹ் கொடுக்கிறார். தாமத்தின் தாமத்தின் தாமத், பூர்த்தியான 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 ஹஜ். ஹதரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பானவர்களே, திருமணம் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு குடும்பம் என்பது பின்னால் வரக்கூடிய ஒரு சமூகம், ஒரு உம்மத், ஒரு உம்மத், ஒரு பெரும் கொண்ட சமூகம். அது ஒரு கணவன் மனைவி வெறுமனே இரண்டு நபர்கள் அல்ல, அது எமது சமூகம் என்பதை சிந்தனையில் கொண்டு சாதாரண விடயமாக இதை எடுத்துக்கொள்ளாமல் திருமணத்துடைய சுன்னாக்களை தேடி படித்து அதன்
முறையில் அந்த வழியில் நாம் எமது திருமணங்களை எடுப்பதற்கு, எமது குழந்தைகளுடைய திருமணங்களை எடுப்பதற்கு ஏக வல்லோன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் பாலிப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.